நான் இந்த பிஸ்னஸில் க்ரௌட் டைரக்டர் அப்படிங்கிற ப்ரொமோஷன் தான். நீங்கள் கடைசியாக பார்த்தீங்க இல்லைங்களா, ஹவுஸ்ஃபுல், அது வரைக்கும் நான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் இது வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்களை மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ, அல்சர் ப்ராப்ளம் வந்து இதில் இருக்க சப்ளிமெண்ட் சாப்பிட்டேன், எனக்கு குணமாச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சேன். ஓகேங்களா, சொல்கிறப்ப எல்லாரும் கேட்டுருப்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவன் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் இங்கிலீஷ் மெடிசன் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. யாருமே கேட்க மாட்டாங்களா? இல்லை யாராவது ஒருத்தர் கேட்டு நம்ம யாராவது ஒருத்தர் யாருமே கேட்க மாட்டாங்க. 10 பேர் பார்த்தோம்னா ஒருத்தர் கேட்பாங்க, இன்னும் 2 பேர் கேட்பான். 2 பேர் கேட்பாங்க. ஆமாம், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு தெரிஞ்சு யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா, இது நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. இப்போ நான் எலக்ட்ரிஷனாக வேலை செஞ்சேன், நான் ஏன்டா இருந்து ஆரம்பிக்கிறேன். என் கம்பெனியில் எனக்கு வேலை போயிடுச்சு. நான் போய் இன்னொரு கம்பெனியும் போய் அப்ரோச் பண்ணுறேன். எந்த கம்பெனிலையுமே எனக்கு வேலை கிடைக்காதா? இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குமா? கிடைக்கும். ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் இல்லையா? அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே. நம்ம சொல்கிறத எல்லாரும் நிராகரிக்க மாட்டாங்க, நமக்காக யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அப்படிதான் இந்த ப்ராடக்டை வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அது மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக டீம் டெவலப் ஆச்சு. 206 ரூபாயில் ஆரம்பிச்ச வருமானம் அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபா வரைக்கும் இதில் மாத வருமானம் நான் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 5 முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இதில் 9 லட்சம் ரூபா மதிப்புள்ள வேகனார் கார் வாங்கியிருக்கேன். என்னுடைய குழுவில் ஒரு எத்தனை வருஷம் டியூரேஷன் அப்படிங்கிறது நான் ரொம்ப நாள் பார்ட் டைமாக தான் வேலை செஞ்சேன். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக தான் ஃபுல் டைமாக இருக்கேன். 3 இயர்ஸ் தான் ஃபுல் டைம். அதுக்கு முன்னாடி பார்ட் டைமாக தான். அது எத்தனை வருஷம் பார்ட் டைம்? பார்ட் டைம் வந்து நான் ஒரு 2015 எடுத்துக்கேன். 2015 அதுக்கப்புறம் அப்படின்னா அப்படியே ஸ்டார்ட். நீங்கள் வருஷத்தை கணக்கு பண்ணாதீங்க. என்ன ரீசன், எதுக்காக நான் வருஷத்தை கவுண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் இப்போ சொன்ன எந்த ப்ராடக்ட்டும் இல்லை, மாத்திரை மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளோ ப்ராடக்ட், ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இந்த ஆஃபீஸ் இல்லை, எதுவுமே இல்லாத காலத்தில் எங்களுக்கு சீக்கிரம் ஜெயிச்சிருப்போமா லேட் ஆகிருக்குமா? லேட் ஆகும் சார், லேட் ஆகும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். ப்ராடக்ட் வாங்குறதுக்குலாம் இந்த மாதிரி இருக்காது, எதுவுமே இல்லை. எல்லாமே ஆர்டர் போட்டால் 4 நாள் கொரியரில் வரும் எங்கேயாவது. ஓகேங்களா, இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க இவங்க சீக்கிரம் ஜெயிப்பாங்களா? இவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, மொபைல் ஆப் இருக்கு, ஆன்லைன் மீட்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ இவங்க தானே சீக்கிரம் ஜெயிப்பாங்க. அப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால டியூரேஷனை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யணுங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டியது. அதனால நம்ம அது ரெகுலராக பண்ணும்போது இந்த ரிசல்ட். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி கார் அச்சீவ் பண்ணேன். என்னோட டீமில் ஒருத்தர் கார் வாங்கினாரு, நான் ஃபாரினுக்கு போயிட்டு வந்தேன். என்னுடைய குழுவில் இருந்து ஒரு 7 பேரை ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். அப்புறமேட்டு இதில் வந்து என்னுடைய வருமானம் படிப்படியாக இருந்து அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபா வரைக்கும் மாத வருமானம் வந்துருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துறதுல தான் நம்மளோட ரிசல்ட். இப்போ எதுவுமே ஒரு டீம் ஒர்க் இல்லைன்னா இங்கே வெற்றி அடையும். அப்போ டீம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எல்லா விஷயத்தையும் இப்போ நான் வரும்போது உங்களை மாதிரி தான் இருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நான் போய் கேட்குறவங்கள்ட்டெல்லாம் எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னையை சேர்ந்தவர் தான் கூப்பிட்டு போவேன். நான் வித்தியாசம் தான் எல்லா சைடும் கூப்பிட்டு போவேன். சேர்ந்த புதுசுலலாம் எல்லா மீட்டிங்கும் சாரி எல்லாம் வந்திருக்காங்க. நான் யாரெல்லாம் காமிக்கிறேன்னா அவங்களாம் பேசி கொடுத்து எனக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி என் டீமை டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் மீட்டிங் இதுக்கெல்லாம் வந்து நான் இப்போ சாரை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, நானே ஃபாலோ பண்ணி அதெல்லாம் செய்கிறேன். அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் உங்களை சேர்த்தவங்கள ஃபாலோ பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு அப்படியே இருக்கலாம். அதனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, செஞ்சீங்கன்னா வேகமாக வெற்றி அடையாது.